வெல்கம் டு த தமிழ் மூச்சு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சினிமா அப்டேட் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களோட லிஸ்ட்டு தான் நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ் மூச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1988ஆம் ஆண்டு மொத்தம் 10 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கக்கா, காலையும் நீயே மாலையும் நீயே, மக்கள் ஆணையிட்டால், உள்ளத்தில் நல்ல உள்ளம், தெற்கத்தி கல்லன், பூந்தோட்ட காவல்காரன், தம்பி தங்கக்கம்பி, நல்லவன், செந்தூர பூவே, தென்பாண்டி சீமையிலே மற்றும் உழைத்து வாழ வேண்டும். அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1989ஆம் ஆண்டு மொத்தம் 7 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான், பாட்டுக்கொரு தலைவன், பொறுத்தது போதும், பொன்மனச் செல்வன், தர்மம் வெல்லும், ராஜநடை மற்றும் மீனாட்சி திருவிளையாடல். அடுத்ததாக கேப்டன் அவர்கள் 1990ஆம் ஆண்டு மொத்தம் 6 திரைப்படங்கள் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, புலன் விசாரணை, புதுப்பாடகன், சந்தனக்காற்று, சிறையில் பூத்த சின்ன மலர், என்கிட்ட மோதாதே மற்றும் சத்ரியன். அடுத்ததாக 1991ஆம் ஆண்டு கேப்டன் அவர்கள் 4 திரைப்படங்கள் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இரவு சூரியன், கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல் மற்றும் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். அடுத்ததாக 1992ஆம் ஆண்டும் கேப்டன் அவர்கள் 4 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சின்ன கவுண்டர், பரதன், தாய்மொழி மற்றும் காவியத் தலைவன். அடுத்ததாக கேப்டன் அவர்கள் 1993ஆம் ஆண்டு 6 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கோவில் காளை, ஏழை ஜாதி, சர்க்கரை தேவன், ராஜதுரை, எங்க முதலாளி மற்றும் செந்தூர பாண்டி. அடுத்ததாக கேப்டன் அவர்கள் 1994ஆம் ஆண்டு 5 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சேதுபதி IPS, நேர்மையான ராஜ், பதவி பிரமாணம், என்னாசை மச்சான் மற்றும் பெரிய மருது. அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1995ஆம் ஆண்டு 3 திரைப்படங்களில் நடித்தார். கருப்பு நிலா, திருமூர்த்தி மற்றும் காந்தி பிறந்தமன். அடுத்ததாக கேப்டன் அவர்கள் 1996ஆம் ஆண்டு 3 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தாயகம், தமிழ்ச்செல்வன் மற்றும் அலெக்சாண்டர். அடுத்ததாக 1997ஆம் ஆண்டு தர்ம சக்கரம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இதையடுத்து கேப்டன் அவர்கள் 1998ஆம் ஆண்டு 3 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உளவுத்துறை, தர்மா மற்றும் வீரம் விளைஞ்ச மண்ணு. அடுத்ததாக கேப்டன் அவர்கள் நடிப்பில் 1999ஆம் ஆண்டு 3 திரைப்படங்கள் வெளியானது. கல்லழகர், பெரியண்ணா மற்றும் கண்ணுப்பட போகுதையா. அடுத்ததாக கேப்டன் அவர்கள் 2000ல் 3 திரைப்படங்களில் நடித்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வானத்தைப் போல, வல்லரசு மற்றும் சிம்மாசனம். இதில் வானத்தைப் போல திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படமாக அமைந்தது. அடுத்ததாக 2001ல் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வாஞ்சிநாதன், நரசிம்மா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, தவசி என 4 திரைப்படங்களில் நடித்தார். இதில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். அடுத்ததாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2002ல் ராஜ்யம், தேவன், ரமணா என 3 திரைப்படங்களில் நடித்தார். அண்ட் 2003ல் சொக்கத்தங்கம், தென்னவன், 2004ல் எங்கள் அண்ணா, கஜேந்திரா மற்றும் நிறைஞ்ச மனசு போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். அண்ட் 2005ல் மாயாவி என்ற திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருந்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2006ல் 3 திரைப்படங்களில் நடித்திருந்தார். அத்திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சுதேசி, பேரரசு மற்றும் தருமபுரி. அடுத்ததாக நம்ம கேப்டன் அவர்கள் 2007ல் சபரி, 2008ல் அரசாங்கம், 2009ல் மரியாதை மற்றும் எங்கள் ஆசான், 2010ல் விருதகிரி, 2015ல் சகாப்தம் திரைப்படத்தில் அவருடைய மகன் சண்முகம் பாண்டியனுடன் இணைந்து கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சினிமா அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் மூச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.